எந்தவித பக்க விளைவுமே ஏற்படுத்தாம சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மூலிகை பொடியை நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல செய்து வச்சுக்கிட்டாலே போதும். 15 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. 15 நாள்ல உங்களுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு கிட்டத்தட்ட 255 இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 175 ஆச்சும் அது வந்து குறையும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு மூலிகை பவுடர் இது வந்து என்னுடைய அனுபவபூர்வ உண்மை. கண்டிப்பா இதை வந்து தள்ளி போடாம ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த வெந்தயத்தை 2 முறை தண்ணியில நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த வெந்தயத்தை காலையில ஒரு 7 மணி போல ஊற வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வெந்தயம் வந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்ப நான் வந்து அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 12 மணி நேரம் நல்ல வெந்தயம் வந்து ஊறி இருக்கு. நல்ல பூ போல ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்ப இத தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை வந்து தாராளமா குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாலும் ஓகே. மேக்சிமம் பொழுது போய் குடிக்க வேண்டாம். அதாவது மாலை நேரங்களில் குடிக்க வேண்டாம். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அந்த தண்ணி அப்படியே வச்சிருந்து மறுநாள் நீங்க தாராளமா குடிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப ஒரு சுத்தமான துணி, வெள்ளை துணி ஒன்று பயன்படுத்துங்க. இப்ப இதுல அந்த வெந்தயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மூட்டை போல் இந்த மாதிரி முடிச்சு போட்டுங்க. கட்டிட்டு மேலே அந்த துணி மேலே கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை வந்து அப்படியே வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வந்து அந்த வெந்தயம் வந்து முளை விட்டு வரும். கிட்டத்தட்ட நைட்டு நான் 7 மணிக்கு இதை பண்ணேன் அப்படின்னா மறுநாள் நைட் 7 மணிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் வெந்தயம் எந்த அளவுக்கு நல்லா முளை விட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல நீளமாக நல்லா முளை விட்டு வரணும். சப்போஸ் முளைக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் அப்படியே விடலாம். ஆனால் மேலே வந்து தண்ணி தெளித்து வைங்க. அப்போ தான் அந்த மூட்டையில் வந்து ஈரத்தன்மை இருக்கும். அப்போ தான் நல்லா முளை விட்டு வரும். இல்லைனா வந்து காஞ்சு போயிடும், முளை வராது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெயிலில் காய வைக்கிறத விட வீட்டில் நிழலில் வந்து உலர வைக்கிறது ரொம்ப அருமை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும். நீங்க ஒரு வாரத்துல எங்கேயாவது நிழல்ல உலர வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 நாள்ல நல்லா உலர்ந்துடும். அதாவது கொஞ்சம் கூட அனலே இல்லாம வெயிலே இல்லாம இருக்கு அப்படின்னா பூர்ணம் புக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இப்ப நைட்ல நீங்க படுக்க போறீங்க அப்படின்னா ஃபேன் காத்து பக்கம் அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியா வந்து காஞ்சிரும். நான் வந்து எங்க வீட்டுல வந்து பின்னாடி வந்து அந்த ஒரு சின்ன அந்த பாலிகார்பனேட் ஷீட் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு வெயில் ஒன்று வரும். அது நேரடி வெயில் இல்லாம டிரான்ஸ்பரண்டான ஒரு வெயில் ஒன்று வரும். அதுக்கு கீழே வச்சிருக்கேன். இது வந்து 2 நாள்ல வந்து காஞ்சிரும். அதுக்காக வச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெயில்ல வந்து காய வைக்கிறதா இருந்தால் எப்படி காய வைக்கலாம்னா தட்டுல நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு அந்த மாதிரி காய வச்சிங்க அப்படின்னா நேரடி வெயில் படாம அந்த துணி வழியா வெயில் படும்போது உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையாம அதே சமயத்துல அந்த வெந்தயமும் நல்லா காஞ்சி வந்துடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க அந்த மாதிரி தான் நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்துதான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லவே வேணாம். இறக்க போற தருவாயிலும் கருஞ்சீரகத்தை சாப்பிடும்போது மரணத்திலிருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளா இருக்கட்டும், கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு அருமையான தீர்வை கொடுக்கும். இப்ப இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்டை வற்றல் எடுத்திருக்கேன். அதாவது சுண்டைக்காய் வற்றல் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து உப்பு போடாத சுண்டை வற்றல் அப்படின்னே கேளுங்க. உப்பு போட்டது வந்து பயன்படுத்தக்கூடாது. உப்பு போடாதது அப்படின்னு சொல்லி கேளுங்க. காய வச்சது கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்ப இது மூணுமே வந்து சம அளவு எடுத்திருக்கேன். இப்ப இது மூணுத்தையுமே நீங்க வறுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துங்க. இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்படியே குடிக்க வேண்டியதான். காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு குடிங்க. சப்போஸ் இந்த மாதிரி தண்ணியில கலந்து உங்களுக்கு குடிக்க விருப்பம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் பவுடரை அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டு நீங்க வெது வெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அப்படியே குடிச்சிடலாம். இல்லைன்னா நார்மல் பச்சை தண்ணீர் கூட குடிக்கலாம். அது உங்களுடைய சௌரியம் தான். அது மாதிரி தண்ணியில கலக்கிறதும் பச்சை தண்ணி விட்டே கலக்கலாம். எந்த விதமான சுடு தண்ணி கலக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. உண்மையிலே சொல்றேன், உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு அருமையா கண்ட்ரோல் ஆகும். இது நீங்க வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறமா வாரத்துல 2 முறை 3 முறை சாப்பிடும்போது எப்பவுமே சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். சர்க்கரையை வந்து முழுமையா குணப்படுத்த முடியாது. அதாவது எப்படி நம்ம உடம்புல நீர் சத்து முக்கியமோ அதே மாதிரி சர்க்கரை சத்து, நீர் சத்து, நார் சத்து இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து சரிசமமா இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். அதனால சர்க்கரையை வந்து முழுமையாலாம் குணப்படுத்த முடியாது. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய உணவுமுறை மாற்றங்கள் மூலமாக அந்த சர்க்கரையை வந்து
கட்டுக்குள்ள வைக்க முடியும். முக்கியமா சர்க்கரை நோயால சில பேருக்கு கால் வலி, பாத எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது நீங்க சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகளும் சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.